KFM_gaming. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனோ லைக்கு ஷேர் எல்லாத்தையும் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. சரிங்களா? இதை பண்ணி முடித்த உடனே யூடியூப்பில் வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. சரிங்களா? சப்போர்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் கார்ட் மேட்ச் தான். செம்மையாக மேட்ச் போவோம். கடைசி வரைக்கும் நான் அவுட் ஆக மாட்டேன். இப்போ நம்ம கூட விளையாடுறது ரிஷி ப்ரோ, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் ரிஷி ப்ரோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் ஓகே, இந்த மேட்ச் சிறப்பான தரமான கேமிங் பிளேவாக இருக்கும். நம்ம எடுத்த உடனே எப்போவுமே எடுக்கிற மாதிரி கட்டானா வந்து அவங்களே கொடுத்துட்றானுங்க. எது கொடுக்குறாங்கன்னு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த கட்டானா M5 எடுத்தாலே அவ்வளோதாங்க, மேட்ச் நம்ம கையில் வச்சுருவேன். M5 எடுத்து அதில் ஒரு கேம் பிளே ஃபஸ்ட் ரவுண்டு சும்மா சரமாக 2 ஹெட்ஷாட் வச்சுருக்கேன். அது போக ஃபன்னாக இருக்கும் கைஸ் இந்த கேமை. அப்படியே நம்ம வந்து அப்படின்னு போகும்போது நம்ம வந்து எப்பவுமே இந்த இடத்துலலாம் டகுன்னு ஏறுவோம். ஏறி போயிட்டே இருப்பேன். அந்த செகண்ட் கண்டெய்னர் வருது, கிட்ட போனால் ஒருத்தர் ஏறி வரான். இல்லை இந்த பக்கம் போயிட்டான், இந்த பக்கம் ஒருத்தான். இவனுக்கு ஹெட்ஷாட் எடுக்கணும்னு பார்த்தா 50 தான் போச்சு. அதுக்குள்ளே அவன் என்னை பார்த்து பயந்துச்சு ஓடுறான். இப்படிக்கா போய் அங்கே ஒரு ஹெட்ஷாட்டை கொடுக்கும் பாருங்க, செம்ம எடு. அது முடிச்சோடனே இங்கே ஒரு ஹெட்ஷாட் இல்லை பாடி ஷாட்டு இந்த ஓசிக்கில் கிடச்சிது. அதுக்கப்புறம் போனோடனே இங்கே ஒரு செம்மையாக ஒரு ஹெட்ஷாட் விடும் பாருங்க. இப்போ பாருங்க போடு மக்களே, அவ்வளோதான் ஹெட்ஷாட்டு. தெரியா இருக்கும் இந்த கேம் பிளே ஃபுல்லாக. இந்த ரவுண்ட் முடிச்சோடனே அடுத்த ரவுண்டு இப்படி தான் என்ன பண்ணுவோம். இதை முடிச்சோடனே நம்ம P90 எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடுவோம். நான் வந்து என்ன சொல்கிறேன், 2 பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போங்கடா, 2 பேர் வந்து அந்த ஜிப்லைன் பிடிச்சி போங்கடான்ருவேன். அவனுங்களும் போவானுங்க. நான் கீழே போகிறேன்டான்னு சொல்கிறதுக்கு கீழே போகிறேன். எத்தனை பேர் என் கூட வரானுங்க மட்டும் பாருங்களேன். ஒருத்தன் தனியாக போயிடுறான் எங்கேயோ, இன்னொருத்தனா என் கூட 3 பேர் வந்துடுறானுங்க என் கூடயே. கடுப்பாயிட்டேன். என் கூட எங்கடா வரீங்க, மேலிக்கா போங்கடானா. நான் சரி போங்கடா அப்படின்னு ஜிப்லைன் பிடிச்சி ஆக்சிடென்ட் கொடுத்து போனால் மேலே அடிக்கிறானுங்க. எப்போவுமே எங்கள் ஒரு ட்ரிக் இருக்குங்க, இந்த ஜிப்லைன் பிடிச்சி கீழே போகாதீங்க, மேலே போயிருங்க. இப்படிக்கா ஏறி போனீங்கன்னா அங்கே ஜன்னலில் 3 பேர், அவ்வளோதான். பாவம் வாண்டடாக வந்து செத்தான். இவனுக்கு டேமேஜ் கொடுத்தாங்க, செம்ம டேமேஜ். நாக்கே ஆகலை. இங்கே அடிக்கிறேன், ஒருத்தர் ஏறி வரான், நான் செம்ம டேமேஜ். ஆனால் MP5 முடிச்சிட்டான். இப்போ தாங்க நம்ம ரிஷி ப்ரோ 3 பேரும் போட்டு தாக்குவார். செம்மையாக அடிப்பார் பாருங்க, செம்மையாக இருக்கும் அந்த சீன்லாம். அடிச்சுட்டு என்னை வந்து ரிவே பண்ணுவாரா. நான் இப்போ என்ன ஃபன் பண்ணுவேன் பாருங்க, ரிவே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னுவேன். வந்து ரிவேவே பண்ணுறதில்ல. ரிவே பண்ணக்கப்புறம் சரி ஓகே மெடி போகலான்னு மெடி சுற்றுன உடனே ஒரு ஃபன்னு பாருங்க. மேலேருந்து எங்கடா அடிக்கிறீங்க மேலே. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிஷி ப்ரோ வந்து அடிச்சிருவார். அதுக்கப்புறம் ஃபன்னாக போயிட்டுருக்கோம். இந்த மேட்ச் அப்படியே போவோங்க ஃபன்னாக. நம்ம வந்து ஏற்கனவே AMWவில் பிறந்தது வந்து ப்ரோ பிளேயரு. எடுத்தோம் AMWவில். ஏன்டா P90 எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா ஒரு AMWக்கே காசு சரியாக போச்சுங்க. இன்னொன்று எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், அடுத்த ரவுண்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த பக்கம் போய் ஏன்னு பார்த்தா ரிஷி ப்ரோவும் இன்னும் அவரோட பழைய ஃப்ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக ஏறி போவாங்க. காமெடியாக இருக்கும். நான் போய் மேலே ஏறி போய் அடிப்பேன். இங்கே இடத்துல நிறைய 150 கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள் செம்ம ஃபன்னாக இருக்கும். மேலே ஏறிடுவேன். நான் ஏறிட்டு வந்து நான் இந்த எப்போவுமே இதான் எனக்கு கவராக இருக்கும். இந்த கவரில் உட்காந்துக்கிட்டு வெயிட்டிங்கில் இருப்பேன். இவனுக்கு 2 பேரும் ஏறுவானுங்க. ப்ரோ ரிஷி ப்ரோ, ராக்கி ப்ரோ எனக்கு அலர்ட் கட்டுதான்னு கேட்பாரு. எனக்கு என்னடா பண்ணுறீங்கன்றது. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் வந்து இன்னும் 150 கொடுப்பேன். 150 கொடுத்த உடனே 3 பேருக்கு 150 கொடுப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்களேன். இங்கே வந்து நான் இங்கே உட்காந்துருப்பேன். ரிஷி ப்ரோ சொல்லுவானே நான் எல்லா இடத்துலையும் போகிறேன் ப்ரோ, அலர்ட் கார்டு தான் காமிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன், ப்ரோ அங்கே தான் அந்த இதில் இருக்காங்க 150, ஃபஸ்ட்டு 150. இப்போ பாருங்கள் செகண்ட் 150. இப்போ 300ல் ஒருத்தர் ஏறி வருமா நாக்காகும் பாருங்க. 300 நாக்கு ப்ரோன்னு சொல்கிறேன். ரிவே ஆகிட்டான் ப்ரோன்னு சொல்கிறான். மறுபடியும் ஓடி போகும்போது அவனுக்கே 150. அந்த மேட்ச் அப்படி தரமாக போச்சுங்க. அப்படியே 4 பேர் போனோடனே கடைசியில் ஒருத்தர் இருப்பான், ப்ரோ நம்ம முடிச்சிட்டாங்க ப்ரோ வாங்க ப்ரோன்றாரு. வரேன் ப்ரோன்னு சொல்கிறதுக்குள்ள அவனுக்கு முடிச்சிட்டானுங்க. எமௌண்ட்டை போட வேண்டியது தான். போட்டு தாக்கு
அடுத்த ரவுண்டு போகணுங்க. WMW தான் செம்ம ரவுண்டு இது. லாஸ்ட் ரவுண்டு WMW எடுத்துக்கிட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். என்ன பண்ணுவேன், இவங்க எல்லாரும் 3 பேர் ஏற்றானுங்க தனித்தனியான விட்டு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும், பயத்துலேயே ஓரியான் போட்டு கீழே இறங்குறேன். இறங்கிட்டு பார்த்தா அவனுக்கு 3 பேர் அப்படியே 2 பேர் அப்படியே நாக்கானுங்க மேலே போய். இப்போ பாருங்களேன், நான் மேலே ஏறிட்டேன். எவனுமே ஃபஸ்ட்டு கூட இருக்கும்போது எல்லாரும் ஏறி வந்தானுங்க பரபரப்பா வந்து. நான் இது மேலே ஏறிட்டு அதில் ஜம்ப் பண்ணிட்டேங்க, தெரியாமல் அடிக்கிறேன்னு பேரில் ஸ்கோப் போட்டு இதில் ஜம்ப் பண்ணிட்ட உடனே ஐயோ எப்படி தெரியுமா வந்துட்டோன்னு தெரியாமல் வெயிட் பண்ணி இருக்கோம் அடிக்க வரானான்னு. அப்புறம் அப்படிக்கா போனோடனே தான் உயிரே வந்ததுங்க. இப்படி வந்து ஒரு சிட்டிங்கை போட்டோடனே தான் ஸ்கோப்பிங் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் நாக்க வர பாருங்களேன், செம்மையாக நாக்க ஒரு ஃபுல்டர் ப்ரூ இங்கே 3 பேர் இருக்காங்க. இப்போ ஓரியான் போட்டு பயத்தில் கீழே இருக்கிறேன் நான் அல்ல. அப்புறம் இங்கே வந்தால் 3 பேர் என்ன பண்ணுவானுங்க, அப்படியே 2 பேர் நாக்குங்க. செம்ம கடுப்பாயிட்டேன். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஸ்கோப் போட்டால் எவனுமே இல்லை. அப்புறம் நான் வந்து கண்டெய்னர் பின்னாடி ஒழிச்சிக்கினே போவேன். ஸோ எனக்கு வேறு பயமாக இருந்தது. அந்த ஃப்ரீஸ் பாம்பை தூக்கி போட்டால் மேலேயே போகல. என்ன பண்ண, லைட்டாக மேலே வந்து மண்டை தெரிஞ்சுது. ஒரு ஹெட்ஷாட்டு அப்படியே வெயிட்டிங்கில் இருந்தேன். இப்படிக்கா வந்து பார்த்தா ஜோன் அதுக்குள்ளே வருது. கடுப்பாயிட்டேன். இப்படிக்கா போய் ஜோனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இங்கே ஒருத்தன் எகிரி குதிப்பான் பாருங்க. ஒரு எனக்கு கொடுத்து 150. அப்புறம் 2 குளோவால் போட்டு இங்கே ஒரு ஐயோ அப்போ 150. அதுக்கப்புறம் இந்த ஓரியன் போட்டாங்க. அப்படியே லாக் ஆனோடனே இங்கே ஒருத்தன் அப்படியே பேபான்னு 150 கொடுத்தோன்னே நிற்கல. அவ்வளோதான், நம்ம செம்ம தரமான மேட்ச் போச்சுங்க இந்த கேம் பிளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் டாட்டா.